தானியா நல்லா தூங்குதே. தூங்குறவங்களே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆனா தூக்கத்துக்கு நல்லா அழகா இருக்கு. இங்கிட்டு இருந்து தான் மய கட்டிட்டு வந்தானோ. பாத்திரம் சொல்ல வந்து நல்லா தூங்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க. தூங்குற மாதிரி உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. 10 பவன் பொண்ணெடுத்து கண்ணுக்குள்ள காய வச்சு காலி ஒண்ணு செய்ய போறேன் மானே. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு முதலிரவு என்ன சொல்ற? எனக்காமா 10 பவுன்ல தாலியாமா? தங்கம் இருக்கிற விலைக்கு உனக்கு 10 பவுன் தாலி கேக்குதா? தாலிய தேவையில்ல நீதான் என் பஞ்சாதி. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி வருது மாப்பிள்ள அந்த அளவுக்கு கச்ச 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 கச்சன்னு அடைச்சு விட்டா. சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. அம்மா என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா. போதுமா, போதும் போதும் போதுமா. பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. நீங்க என்ன சாதாரண ஆளா? இந்த ஏரியா கவுன்சிலர்னா எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறது ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியாம்மா, ரொம்ப நன்றிம்மா. இவங்களையும் சாப்பிட சொல்லலாம். ஐயோ வேணாம் வேணாம். ஏங்க? இல்ல அவனுக்கு பூரா வெஜிடேரியன்மா. நான் மட்டும் சாப்பிடுறேன். என்னம்மா அது? என்னம்மா நண்டு தானே? வைங்க வைங்க, நான் வருத்தப்பட மாட்டேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. காயத்ரி, என்ன சாப்பாடு? ரைட் சாதமா? என்னாச்சு? ஒன்னும் இல்ல. இன்னும் ஒண்ணும் இல்லன்னா பாட்டு போயிட்டே இருக்கு. என்னெல்லாம் கேட்க மாட்டேன். என்னடி? போ, பேசாம போ. வாய மூட்டு. என்னாச்சு? ஒன்னும் இல்ல, வாய மூட்டு போ. எனக்கு என்னன்னு போற பத்தியா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அதான் என்னாச்சு கேக்குதாண்டி? சரி ஒன்னும் இல்ல, விட்டுரு. வாய மூட்டு போ. அப்பயும் போறல்ல, எனக்கு என்னன்னு? இப்ப நான் கேட்கவா வேணாவா? இல்ல சொல்லி நீ சொல்லு. நான் இப்ப கேட்கவா வேணாவா? என்னாச்சு? ஒன்னும் கேட்க வேணாம், போ. அடங்கம்மால கிளம்பி போ. போ, உனக்கு என்ன வந்தது? போ. அட்ரஸ் தானே தேடிட்டு இருக்க? நான் பொண்ணு வந்துனா. எக்ஸ்கியூஸ் மீ. Sorry, I have a boyfriend. யாரா வேணா இருக்கட்டும், அவங்க அப்பா லைன்ல இருக்காரு, பேசு. இப்படி. ஹலோ எம்மா, யார் அம்மா அந்த பாய்ப்பு இருந்த? அவனை வீட்டு கூட்டம்மா, உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சுறேன். அட்ரஸ் கேட்கறவங்க கிளம்பு. Next வாங்க. மேடம், லைசன்ஸ் எடுக்கணும். 2 வீலரா 4 வீலரா? 2 வீலர் தான் மேம். ஆனா என் பைக் 4 வீலர் இருக்கு. ஓ சாரி, இப்போ ஹேண்டிகேப்பா? மேம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கை கால்லாம் நல்லா தான் இருக்கு. வரும்போது கூட நான் தான் என் பைக் ஓடிட்டேன். அப்படி என்ன பைக்கு? இதுதான். வேகமா காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஏம்பா, நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? வீட்ல யாராவது பெரியவங்க இருக்காங்களாப்பா? அண்ணன் இருக்காரு. அப்புறம் வர சொல்லுப்பா. அவரு கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கார் எடுத்துட்டு போயிருக்காரு. மொத்த குடும்பமும் லூசு போலயே. மேம் எங்க போறீங்க? ஹெலிகாப்டருக்கு லைசன்ஸ் கொடுக்கணும், கொடுத்துருங்க. பைத்தியமாயவே. என்ன வேணுங்க? 2 துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கிறான். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறோம். இருங்க, போயிடாதீங்க. வணக்கங்க. வணக்கம். டீ 1ங்களா 2ங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி 2 பேர் குடிச்சுவாங்களா? 2 டீ குடுமா. சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பா அள்ளி ஏறியுமா? இந்த போட்டு தரங்க. சும்மா அதுக்கு வணக்கம் சொல்ல, டீ போட. சரிங்க. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம 2 இடிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா? கத்திக்கு அப்புறம் எல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே. என்ன வேணுங்க? என்ன நீ டீ போடலையா? இல்லைங்க. போடையா? இந்த போட்டுங்க. வணக்கங்க. அடச்சே, என்ன எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா. இவருக்கு இதான் வேலை. வெளியே வேற சொல்றீங்க. என்ன என்னாச்சு? எதுத்த வீட்டு மாலா இருக்கால,
அப்ப வாட்ஸ்அப்புக்கு எவனோ ஐ லவ் யூ SMS அனுப்பிட்டானா, அதான் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். கொஞ்ச நேரத்துல அவனையும் புடிச்சு மிதிக்க போறாங்க. எவன் தெரியல. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. சடனா என்ன ஆபீஸ்ல வந்து கூப்பிட்டாங்கடா. நீ ஆளு வேற கட்டடிச்சு வந்திருக்கா. அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பாத்துக்கிறியா? நான் வந்துடுறேன். கொஞ்சம் பாத்துக்கோ. நீங்க 2 பேரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல நாங்க வந்து ஒரு 5 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் வந்து இல்ல ஒர்க் தேடிட்டு இருக்கேன். ஆமா. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. கை கழுவ மட்டும் தண்ணி கிடைக்குமா? தண்ணி கொண்டு வா. எப்படி கை கழுவுறது? கொஞ்சம் 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 படாது சாமி, படாது. போதும் போதும். ஐயோ, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல நீங்க உட்காருங்க. இப்படி போயிட்டு இருந்தா எப்படி சீக்கிரம் வீட்டுக்கு போறது? போயிடலாம் சீக்கிரம் போயிடலாம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இப்ப பாரு. என்னடா லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு படக்கில பல்ப் எரியும்ல, அந்த லைட். அது குடும்பத்தோட மொத்தமா ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்தா பெருசா தான் எரியும். என்ன எழவி அது? கார்த்திகை தீபம் குமுதா வீட்டு வாசல் அகல் உலகா ஏமா இது? நீ கார்த்திகை தீபம் இல்லப்பா. அது தெரியுது. கார்த்திகை தீபம்னா கார்த்திகை தீபம்னா அகில்ல எண்ணெய் ஊத்தி திருசல் போட்டு தீபம் ஏத்துற அம்மா நினைச்சியா? டிஜிட்டல் அம்மா. டிஜிட்டல் அம்மா. வாழ்க்கையில தோசை மாதிரி வாழக்கூடாது. நம்மள திருப்பி போட்டுருவாங்க. இட்லி மாதிரி வாழணும். குண்டாலம் போட்டாலும் சும்மா கும்முன்னு வெளில வரணும். இப்ப நீ கம்முன்னு போல அப்படின்னு வச்சுக்கேன், இதுல ஒண்ணு விட்டுருவேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. இத்தான் பெரிய பயல ஆயிட்ட. இன்னும் சாப்பாடு எல்லாம் திங்க தெரியல. அம்மா தான் விட்டுடணுமா? கால ஆட்டாத்துட்ட முதல்ல. தரத்தினி வீடு தேடி வரப்போகுது. தருத்தினிய வீடு தேடி வந்து 12 வருஷம் ஆச்சு. இனிமே புதுசாவா வரப்போகுது? நீ சாப்பிடுறா. நீ காலாட்டாம இருந்தீனா தத்து நீ வீட தேண்டி வந்திருக்காதுல்ல. என்னைய போட்டு பாலாப்படுத்துது. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.